ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கேஜே ஹோம் அப்ளையன்ஸ் குக்கிங் சேனல்ல சப்பாத்தி பூரிக்கெல்லாம் தொட்டுக்கிற உருளைக்கிழங்கு மசால். அந்த உருளைக்கிழங்கு மசாலிலேயே இது கொஞ்சம் அப்கிரேடட் வெர்ஷன். நம்மள சின்ன வயசுல சப்பாத்தி பூரின்னா உருளைக்கிழங்கு மசால் தான் நம்மளுக்கு அதுக்கு சைட் டிஷ். இப்போதான் ஏகப்பட்ட வெரைட்டிஸ். அந்த டேஸ்டோட ஒரு மசால், அதுலயே கொஞ்சம் ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மசால் செய்யறதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு கடுகு போடுறதுக்கு முன்னாடி ஒரு சிட்டிகை உப்பு போட்டுட்டு அதுக்கு மேலே கடுகு போட்டீங்க அப்படின்னா அந்த கடுகு சரன்னு வெடித்து அடுப்பு கடாய் எல்லாத்தையுமே கஜன்னு ஆக்காது. ஸோ அது மேலே கடுகு போட்டுட்டு அதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த கடுகு பொரியுது, ஆனால் வெடித்து தெரிக்காது. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு 3ம் செவந்த உடனே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வறுத்து அந்த பெரிய வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கேரட், பட்டாணி ஒரு கை, பீன்ஸ் ஒரு கை, உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு தோல் சீவி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதையெல்லாம் 1 பை 1 சேர்த்திக்கலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறிடுச்சு பாருங்கள். இதுக்கப்புறமா இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் போட்டாச்சு. அடுத்தது பட்டாணி, பீன்ஸு அதையும் சேர்த்திடலாம். பீன்ஸையும் சேர்த்திடலாம். சேர்த்திட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கையும் சேர்த்திடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போடக்கூடாது. ஏன்னா உருளைக்கிழங்கு போட்டிருக்கிறதுனால உப்பு போட்டால் வேகாது. அதனால் நம்ம மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து திறந்து பார்ப்போம். பாருங்கள், எல்லா காயெல்லாம் நல்லா குக் ஆகிருச்சு. கேரட் எடுத்து நசுக்கி பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா வெந்திருக்கு. அதே மாதிரி உருளைக்கிழங்கையும் நசுக்கி பார்க்கலாம், அதுவும் நல்லா வெந்திருக்கும் பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. ஒரு சிலர் குக்கரில் போட்டு வேக வைப்பாங்க. ஆனால் குக்கரில் போட்டு வேக வைக்கும்போது அந்த க்ரன்ச்சினஸ் இருக்காது, ரொம்ப சாஃப்டாக குக் ஆகிடும். அதனால் கடாயில் வேக வைக்கிறது தான் நல்லது. இப்போ நறுக்கி வச்சுருக்கிற ஒரு தக்காளி மட்டும், இதுக்கு ஜாஸ்தி புளிப்பு வேண்டியதில்லை, அதனால் ஒரு தக்காளி மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் யூஸ் பண்ணுறது ட்ரைப்ளை கடாய், ஒரு துளி கூட ஒட்டவே இல்லை பாருங்கள். இல்லைன்னா உருளைக்கிழங்கு போட்டால் அப்படியே பிடிச்சிக்குவோம் கடாயில். இது ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ மிக்ஸ் பண்ணி ஒரு நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணலாம். திறந்து பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி எல்லாமே நல்லா மேஷியாக குக் ஆகிருச்சு. இப்போ இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். அடுத்து உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி சேர்த்திட்டு பார்த்திங்கன்னா இது காயும் தண்ணியும் தனித்தனியாக இருக்குங்களே மேடம், ஒரு பைண்டிங்கே இல்லை அப்படின்னு கேட்கலாம். இதுக்கு பைண்டிங் ஏஜெண்ட்டாக ஒரு பவுடர், பொட்டுக்கடலை 2 ஸ்பூன், கொத்தமல்லி 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், ஒரு வரமிளகா, ஒரு கட்டி பெருங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் கோர்ஸாக பொடிச்சு வச்சுருக்கேன். இதை நான் புல்லட் ஜாரில் தான் பொடிச்சிருக்கேன். இந்த ஜார் பற்றின டிஸ்கிரிப்ஷனை நான் கடைசியில் கொடுக்குறேன். இது நல்லா நைஸாக பொடிக்கக்கூடாது, கோர்ஸாக பொடிச்சுக்கணும். அப்போ தான் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொடிச்சதை கடாயில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு உடனே மிக்ஸ் பண்ணிடுங்க, இல்லைன்னா பொட்டுக்கடலை கட்டி தட்டிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ குழம்பு எவ்வளோ கெட்டியாகிடுச்சு பாருங்கள். அப்படியே சட்டுவத்திலேயே வச்சு அமுத்தி விட்டீங்க அப்படின்னா அந்த உருளைக்கிழங்கு எல்லாமே இன்னும் கொஞ்சம் மேஷ் ஆயிரும். உருளைக்கிழங்கும் தக்காளியும் இன்னும் கொஞ்சம் மேஷ் ஆயிரும். மேஷ் ஆனோடனே மறுபடியும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை அதை கழுவி அப்படியே கையில் கிள்ளி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு ஒரு கொதி விடலாம். நல்ல பபிள்ஸ் வர்ற மாதிரி கொதிச்சுது அப்படின்னா தான் அந்த பொட்டுக்கடலையெல்லாம் நல்லா வேகும். அதனால் ஒரு நிமிஷம் கொதிக்க விடலாம். அடுப்பை கொஞ்சம் ஹையில் வச்சுக்கலாம். இப்போ திறந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பபிள்ஸ் வர மாதிரி கொதிச்சிருக்கு பாருங்கள். இதே ஸ்டைலில் நீங்களும் மசால் வச்சு உங்கள் வீட்டில் சப்பாத்தியோ பூரியோ போட்டு சுட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸில். உங்கள் கமெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணுறேன். இதுதான் அந்த புல்லட் ஜார். இது 2 சைஸில் கிடைக்கிது. இது சின்ன சைஸு, இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ்லேயும் இருக்குது. இது த்ரெட் டைப்பு அப்படிங்கிறதுனால நீங்கள் ட்ரை கிரைண்டிங், வெட் கிரைண்டிங், ஸ்மூதிஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இது எல்லா மாடல் மிக்சிஸ்க்கும் செட் ஆகிற மாதிரியான ஜார்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இதை வாங்கணும்னு நினைக்கிறவங்க நம்மளோட ஆஃப்லைன் ஸ்டோர், ஆன்லைன் ஸ்டோர் ரெண்டுலேயுமே விசிட் பண்ணி வாங்கிக்கலாம். இதை வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை பற்றி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.